Good morning students. Today I am discuss about this Unit 3 Ethnobotany topic significance of the following plants in ethnobotanical practices along with their habitat and morphology. சில தாவரங்களின் வாழிடம் மற்றும் வளரியல்பு அது மட்டுமல்லாமல் அதனுடைய எத்னோபாட்டனிக்கல் யூசஸ் அதனுடைய மருத்துவ குணங்கள் ஓகேவா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we will see the plants அசாடிராக்டா இண்டிகா நீம் வேப்ப மரம் சொல்லுவோம். ஃபேமிலி குடும்பம் மீலியேசி. ஹேபிடேட் வாழிடம் பார்த்திங்கன்னா அசாடிராக்டா இண்டிகா கேன் இன்வெர்ட்ஸ் shrub plants, open woodlands, grasslands and other natural vegetation. ஓகேவா அது வந்து மோஸ்ட்லி எல்லா ஏரியாவிலையும் காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு மார்பாலஜி. இட் இஸ் எவர்கிரீன் ட்ரீ தட் கேன் க்ரோ அப் டு 15 மீட்டர்ஸ் இன் ஹைட். பசுமை மர தாவரம் அதிகபட்சமாக 15 மீட்டர் வளரக்கூடியது. எத்னோபாட்டனிக்கல் யூசஸ் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ஆர் யூஸ்டு cleaning teeth, leaves are used antiseptic, blood pressures and for treating snake bites. Leaves are also used as against skin disorders, diabetics, cold, diarrhea and also used as seeds, oil used for skin disorders, piles, ulcers and antiseptic for cooking in some regions and for destroying like. ஆக்சுவலாக உங்களுக்கு வேப்ப மரம் எதுக்கு பயன்படுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பல் துலக்க பயன்படுகிறது. ஆன்டிசெப்டிக் அதில் வந்து நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஸ்னேக் பைட்ஸ் பாம்பு கடித்தா அதுக்கு மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் ஸ்கின் டயபெட்ஸ், கோல்டு, டயோரியா ஓகேவா இது எல்லாத்துக்குமே இவை மருந்தாக பயன்படுகிறது. நெக்ஸ்ட் பிளான்ட் இஸ் ஆசிமம் சேண்டம் துளசின்னு சொல்லுவோம். ஓகே ஆசிமம் சேண்டம். ஃபேமிலி லேமியேசி. வளரியல்பு ஹேபிடேட் ஆசிமம் சேண்டம் இஸ் நேட்டிவ் ஆஃப் இந்தியா. இட் இஸ் ஆல்சோ க்ரோன் ஆஸ் டெம்பரேட் கிளைமேட்ஸ். டெம்பரேட் கிளைமேட்ஸ்னால் வெப்பமான பகுதிகளில் நன்கு இவை காணப்படும். க்ரோஸ் நேச்சுரலி இன் மாய்ஸ்ட் சாயில் ஆல் ஓவர் த குளோப். ஆக்சுவலாக ஈரப்பதமான பகுதிகளில் இந்த உலகத்தில் எல்லா ஏரியாவிலையும் இது காணப்படும். நெக்ஸ்ட்டு மார்பாலஜி. இட் இஸ் ஆன் அரோமேட்டிக் சப்ஸ்டர்ப்ஸ் அண்டு ட்ரெடிஷ்னல் இண்டியன் ஹெர்ப்ஸ் மெடிசன் கேன் பி யூஸ்டு. பொதுவாக இது வந்து ஒரு ஷெர்ப் சிறு செடி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா மோஸ்ட்லி சிறு செடியாகவே காணப்படுகிறது. ட்ரை பால் மெடிசன் யூசஸ். ஓகேவா இந்த பழங்குடியினர்களுக்கு பயன்படும் அந்த மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா த பிளான்ஸ் இஸ் கன்சிடர்டு வெரி சேக்ரெட் அண்ட் இஸ் வர்ஷிப்டு இஸ் ஹிந்து mythology. It is considered to be abode of god and believed to keep evil spirits away. ஆக்சுவலாக இது வந்து ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலாக இதை வச்சு இந்த மரத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா லீவ்ஸ் ஆர் யூஸ்டு டு ஹாக் ஹோல்டு ஃபீவர் லிவர் ஹெட்டேக் ஏர் டிசார்டர்ஸ். ஆக்சுவலாக வந்து லீவ்ஸ் வந்து எதுக்கு பயன்படுத்தினா இருமல், சளி, ஓகேவா காய்ச்சல், லிவர் டிசீஸ் இதுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுகிறது. The next plant is Vitex negundo. Vitex negundo என்னது நொச்சி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபேமிலி வெர்பனேசி. ஹேபிடேட் காமன்லி ஃபவுண்ட் நியர் பாடிஸ் ஆஃப் வாட்டர். ரீசன்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லேண்ட் கிராஸ்லேண்ட் அண்டு மிக்ஸ்டு ஓப்பன் ஃபாரஸ்ட். இது எல்லா வகையான தாவரங்கள் காணப்படக்கூடிய ஏரியாவிலையும் இவை காணப்படுகிறது. மார்பாலஜி வளரியல்புன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லார்ஜ் shrubs or small trees. Leaves are palmately compound 5 to 10 cm long. Actually the plants are large shrubs மிக பெரிய வகையான புதர் செடிகள் அல்லது ஸ்மால் ட்ரீஸ் சிறிய வகையான மரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஓகேவா அதனுடைய ட்ரைபால் மெடிசன் யூசஸ். ஹோல் பிளான்ட் இஸ் believed to keep the evil away. Twigs are used in basketry due to their flexible nature. Stem is used to firewood and building purposes. Leaves are used to cure piles, hog, ulcer and remediation. Actually
இந்த தாவரமானது நிறைய ஸ்கின் டிசீஸ்க்கு பயன்படுகிறது. அதேமாதிரி கோல்டு, ஃபீவர், அல்சர் அதுக்கு பயன்படுகிறது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது வீடு கட்டுறதுக்கு சின்ன சின்ன குடிசைகள் கட்டவும் இவை பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு குளோரியோசா சூப்பர்பா. குளோரியோசா சூப்பர்பா இந்த பிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. செங்காந்தல் மலர்னு சொல்லுவோம். ஓகேவா, செங்காந்தல் மலர். ஃபேமிலி லில்லியேசி. ஹேபிடேட் வாழிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ரோ இன் செமி ஷேட் ஆர் சன் இன் ஃபஷ்வெல்ட், ஹோஸ்டல் டியூன்ஸ், ஹோஸ்டல் உட்லேண்ட்ஸ், ஃபாரஸ்ட் திக்கட் அண்டு கிராஸ்லேண்ட் அண்டு சவானா ஃபாரஸ்ட் பவுண்ட்ரிஸ். ஓகேவா, இது எல்லாமே இந்த மாதிரியான ஏரியாவில் நன்கு வளர்ந்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு மார்பாலஜி. பெரனியல் ஆர் கிளைம்பிங் ஹெர்ப்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பெரனியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் கிளைம்பிங் பற்று ஒரு கொடி போன்ற காணப்படும். பெரனியல் ஆர் கிளைம்பிங் ஹெர்ப்ஸ் வித் ஃப்ளஷி ரைசோம், ஜென்ரலி அப் டு 5 to 7 cm லாங். ரைசோம் வந்து ஃப்ளஷியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஜென்ரலி 5 to 7 meter லாங் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரைபால் மெடிசன் யூசஸ். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், மெடிசனல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரூட் இஸ் யூஸ்ட் அஸ் ஆன்டி-ஹெல்மிந்திக். Leaves are used to treat asthma and insect bites. Rhizome is also used for skin infection of domestic animals. ஆக்சுவலாக இது வந்து ஆன்டி-ஹெல்மிந்திக் இது வந்து பயன்படுகிறது. லீவ்ஸ் ஆர் யூஸ் டு ட்ரீட்மெண்ட், ஆஸ்துமா அதுக்கெலாம் பயன்படுகிறது. இன்செக்ட் பைட்ஸ் பூச்சிகள் கடிச்சிச்சின்னா அதுக்கு மருந்தாக இவை பயன்படுகிறது. அது மட்டும் இல்லை ஸ்கின் டிசார்டருக்கும் இவை மருந்தாக பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு ட்ரைபுலஸ் டெரஸ்டிஸ், நெருஞ்சி. ட்ரைபுலஸ் டெரஸ்டிஸ் நெருஞ்சின்னு சொல்லுவோம். நெருஞ்சி நம்ம பார்த்துருப்போம், எல்லா ஏரியாவிலையும் இருக்கும். ஃபேமிலி ஜைகோபில்லேசி. ஹேபிடேட் இட் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அரவுண்ட் த வேர்ல்டு. இது வந்து எல்லா ஏரியாவிலையும் காணப்படக்கூடியது. இட் இஸ் நேட்டிவ் ஆஃப் வார்ம் டெம்பரேச்சர் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜன் இன் சதர்ன் யூரோசியா அண்ட் ஆப்ரிக்கா. ஆக்சுவலாக வந்து இது வந்து வார்ம் டெம்பரேச்சர், அதிகப்படியான வெப்பநிலை காணக்கூடிய பகுதிகளில் இது நன்கு வளர்ந்து காணப்படும். நெக்ஸ்ட்டு மார்பாலஜி. இட் இஸ் இன் திஸ் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் பெரனியல் அண்டு ஃப்ராஞ்சுடு ஹெர்ப். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரனியல், அதுவும் இல்லாத ஃப்ராஞ்சுடு ஹெர்ப்ஸ், கிளைத்த சிறு தாவரம், சிறு செடிகள், ஹெர்ப்ஸ். லீவ்ஸ் ஆர் ஸ்டிபுலேட், leaflet are 5 to 8 in pairs and length 0.5 to 1.3 cm. நெக்ஸ்ட்டு இதனுடைய ட்ரைபால் மெடிசினல் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் டு என்ஹான்ஸ் லிப்டோ, ஹீப் த யூரினரி ட்ராக்ட் அண்டு ரெடியூஸ் ஸ்வெல்லிங். ஆக்சுவலாக வந்து கிட்னி ஃபங்க்ஷனுக்கு இது வந்து பயன்படுகிறது. they widely used as general health supplement as well as supplements that claim to increase testosterone levels. ஆக்சுவலாக டெஸ்டோஸ்டெரானுங்கிறது வந்து அது ஒரு ஹார்மோன், அந்த மாதிரி அதனுடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பிளான் இஸ் மில்லேஷியா பின்னேட்டா, பொங்க மரம்னு சொல்லுவாங்க. மில்லேஷியா பின்னேட்டா பொங்க மரம். ஃபேமிலி ஃபேபேசி. கேபிடேட் வாழிடம் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ பொங்கம் ட்ரீ. இவை வந்து ஒரு மரம் வகையை சார்ந்தது. விச் இஸ் நேட்டிவ் ஆஃப் ஜப்பான் அண்டு சைனா அண்டு ஆசியா, பாகிஸ்தான், இந்தியா. ஓகேவா, இதெல்லாம் வந்து நேட்டிவ் பிளேஸாக காணப்படுகிறது. தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் க்ரோ ஆன் ஃப்ரம் ட்ரை ராக்கி சீ ஷோர்ஸ் டு இஸ்லாண்ட்ஸ் வாட்டர் அவே ஷோர்ஸ் இன் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். ஆக்சுவலாக இது வந்து நிறையா வாட்டர் உள்ள பகுதிகளில் நன்கு காணப்படுகிறது, ட்ராபிக்கல் ரீஜன்லையும் காணப்படுகிறது. மார்பாலஜி அதனுடைய வளரியல்பு புறத்தோற்றம்னு பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் ஆர் ஷப்ஸ். இவை வந்து ஒரு புதர்ச்செடி ஆர் ட்ரீ, மரமாகவும் புதர்ச்செடி என்றும் அழைக்கப்படும் அல்லது மரங்கள் என்றும் சொல்லலாம். 15 to 25 meter ஹைட்டு, ஃப்ராஞ்சுடு, பார்க் கிரே ப்ரௌன், ஹூக்குடு ட்ரங்க். ஆக்சுவலாக 15 to 25 மீட்டர் வந்து உயரமான கிளைத்த தாவரங்கள் அல்லது புதர்ச்செடிகளாக இவை காணப்படுகின்றன. ட்ரைபால் மெடிசினல் யூசஸ். The first has been applied as ground drug for the treatment of tumors, piles, skin disorders and ulcers. Actually tumor
கட்டிகளுக்கு இந்த இது மாதிரி பயன்படுது. பைல்ஸு, ஸ்கின் டிசீஸு அதுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது. த ரூட் இஸ் யூஸ்ட் as cleaning gums, teeth and ulcer and also used in skin disease. ஆக்சுவலாக சேம் நிறைய இதெல்லாம் பயன்படக்கூடியது தான். ஓகேங்களா, இதுலேயும் பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு சென்னா ஆரிக்குலேட்டா. நெக்ஸ்ட் பிளான்ட் இஸ் சென்னா ஆரிக்குலேட்டா. ஆவாரை அப்படின்னு சொல்லுவோம். ஆவாரம் ரோட்டு ஓரமாக கிடக்கும். ஆவாரை. ஃபேமிலி ஃபேபேசி ஹேபிடேட். வாடிடம். இட் இஸ் grow on dry stony skills and on block soils along roadside and wasteland. ஆக்சுவலாக இது வந்து வேஸ்ட்லேண்ட், அதிகமாக வேஸ்ட்லேண்ட் காணப்படும். ரோடு சைடில் காணப்படும். ஹில்ஸ் ஏரியாவிலாம் இது வந்து நிறையா பரவி காணப்படும். மார்பாலஜி புறத்தோட்டம். இட் இஸ் த ஃப்ரான்ச்டு ஷெர்ட்ஸ் growing up to 1 to 1.5 meter height. It was smooth reddish brown bark, long pinnate leaves. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரான்ச்டு ஷெர்ட்ஸ், கிளைத்த புதர் செடி. ட்ரை பால் மெடிசினல் யூசஸ். நெக்ஸ்ட்டு ட்ரை பால் மெடிசினல் யூசஸ். த பிளான்ட்ஸ் யூஸ்டு இன் டிடெக்ஷன் ஃபார் லீவ்ஸ், டயபெட்ஸ் அண்டு கன்ஸ்டிப்ஷன். டயபெட்ஸுக்கெலாம் இவை மருந்தாக பயன்படுகிறது. த லீவ்ஸ் ஹேவ் laxative properties. The dried flower buds are used in substitute. அதனுடைய ஃப்ளவருடைய பவுடரை கூட நம்ம வந்து மெடிசனுக்கு பயன்படுத்துகிறாங்க. த லாஸ்ட் பிளான்ட் இஸ் இண்டிகோஃபரா டிங்டோரியா. ஆவரின்னு சொல்கிறோம், அல்லது அவரி. இண்டிகோஃபரா டிங்டோரியா அவரி. அது வந்து இந்த ஆவாரம் பூ மாதிரி தான் தெரியும், ஆனால் பெரிய லீஃபாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபேமிலி பேபேசி ஹேபிடேட். இட் இஸ் grow in tropical and temperate Asia as well as parts of the Africa and also cultivation worldwide for many countries. இதை வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து கல்டிவேஷனும் பண்ணுறாங்க. அதனுடைய மார்பாலஜி. இட் இஸ் perennial plant. perennial plant height up to 1 to 2 meter height, branched and woody leaves are pinnate. ஆக்சுவலாக வந்து என்னது woody leaves, pinnate. லீவ்ஸோடைய வகை வந்து பின்னட்டாக காணப்படும். நெக்ஸ்ட்டு ட்ரை பால் மெடிசினல் யூசஸ். த லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் யூஸ்டு டு நர்வஸ் டிஸார்டர்ஸ், ஆஸ்துமா, ஃபீவர், ஸ்டொமக் கம்ப்ளைண்ட்ஸ், லிவர், கிட்னி அண்ட் ஸ்கின் அண்டு ஸ்ப்ளின் அண்டு ஸ்கின் டிசீஸ், wounds, ஸ்டோர்ஸ், அல்சர். நிறையா நோய்களுக்கு இவை மருந்தாக பயன்படுகிறது. ஓகேவா. லாஸ்ட்டாக 2 பிளான்ட்ஸு, 2 தாவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மாடர்ன் மெடிசினல் யூசஸ். இதனுடைய இது 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்னோபாட்னிக்கல் மாடர்ன் மெடிசினல் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். அதில் வந்து ஒன்லி 2 பிளான்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ராவெல்ஃபியா செர்பென்டைனா, அனதர் ஒன் இஸ் ட்ரைகோபஸ் செலானிகஸ். சர்பகாந்தின்னு சொல்லுவோம். ராவெல்ஃபியா செர்பென்டைனா சர்பகாந்தி. அதில் மெடிசினல் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சோர்ஸ் ஆஃப் phytochemical respirin which has been used in the treatment of systolic hypertension. Next, respirin used to treat high blood pressure and also used in mental disease. It works slowly activating of the nervous system, heart rate slow and blood vessels to dilate. ஆக்சுவலாக இது வந்து பைட்டோகெமிக்கல் வந்து நிறையா இதில் காணப்படுறதுனால நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிசீஸில் வந்து மெயினாக இது வந்து மருந்தாக நிறையா பயன்படுகிறது. பிளட் வெசல்ஸில் வந்து அதில் வந்து ஸ்லோவாக பிளட் வெசல்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா. இதுமாரி மருத்துவத்துக்கு இவை மருந்தாக பயன்படுகிறது மருத்துவத்துறையில். அடுத்தது வந்து லாஸ்ட்டாக வந்து பயாலஜிக்கல் நேம் ட்ரைகோபஸ் செலானிகஸ். சாஸ்தான் கிழங்கு. ஆக்சுவலாக இந்த இது சாஸ்தான் கிழங்குன்னு சொல்லுவோம். மெடிசினல் யூசஸ். திஸ் பிளான்ட்ஸ் கண்டெயின் ஹனி ட்ரைப். இட் இஸ் வெரி எனர்ஜெட்டிக் இன் ஷர்ப் கான்ட்ராஸ்ட் தம். த ஹானி மேன் தட் இட் வாஸ் இன்டீட் டு ஃப்ரூட்ஸ் தே வேர் ஈட்டிங் தட் மேட் தம் எனர்ஜெட்டிக். ஆக்சுவலாக இதில் வந்து தாவரத்துலேருந்து இந்த ஹானிங்கிற ஒரு ஃபுட்டு தயாரிக்கப்பட்டு அது வந்து உணவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஹார்டிகலி the tribes called the plant Jadan Kanchi, Jadan Kalanchi, literally meaning சாதான் டிஸ்ட்ராயர். ஆக்சுவலாக வந்து அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, சாதான் டிஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது வந்து 10 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது.
ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.